சில பேஷண்ட்ஸ் வந்து மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு கிழிஞ்ச பேஷண்ட்ஸ் வருவாங்க. அத ஆப்ரேட் பண்ணி ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா, டாக்டர் எனக்கு சர்ஜரிலாம் வேணாம். அப்படியே விட முடியாதா? அப்படியே விட்டா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பல பேஷண்ட்ஸ்களுக்கு வந்து இந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிற இந்த ஜவ்வு வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளேயே கிழிஞ்சிருக்கிறனால, அது என்னன்னா பிளாக் பண்ணும். ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ பிளாக் பண்ணும். அதில வெயிட் குடுக்கும்போது அதில வலி வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக தான் சர்ஜரியே பண்றோம். பட் சில பேர் வந்து ஒரு கிரானிக் டேர்ன்னு சொல்லுவோம். அப்படியே பல்ல கடிச்சு நடந்து, நடந்து, நடந்து என்ன ஆகும்னா, அது அந்த மெனிஸ்கஸே ஃபுல்லா டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா வலியும் கூட குறைஞ்சிரும். லாக் ஆகுறது கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஆனா அதில பிரச்சனை என்னன்னா, அந்த இடம் தான் மெனிஸ்கஸா வந்து குஷனிங் எஃபெக்ட் குடுக்குறது. வெயிட்ட தாங்கக்கூடிய குஷனிங் எஃபெக்ட் குடுக்குறது. அந்த மெனிஸ்கஸ் அங்க இல்லாத இருக்கறனால, டைரக்ட்டாவே எலும்புகள் ஒண்ணோட ஒண்ணு உரசறனால, அந்த ஜாயிண்ட் சீக்கிரமா தேஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து வலி ஒரு பெரிய பிரச்சனை இல்லன்னா கூட, பின்னாடையில சீக்கிரமா தேயும். அதனால மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஆச்சுன்னா, அத ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது.